காலையில் சைட்டுக்கு வந்தாச்சு. அட்டனன்ஸ் எல்லாம் எழுதிட்டேன். இப்போ காங்கிரீட் வச்சு எல்லாரும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சு இது கவர் பிளாக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த ராடு போய் ஒன்று ஒட்டிக்கக்கூடாதுன்றதுக்கு. ராடெல்லாம் இப்படி ஃபுல்லாக காங்கிரீட் போடுவாங்க. இது ஃபுல்லாக காங்கிரீட் போட்டாங்கன்னா இங்கே ஒரு ராடு, இங்கே ஒரு ராடெல்லாம் வரும். ஒன்று இங்கே போய் செவுத்தில் ஒட்டிகிட்டு இருக்கும். அது இப்படி நவுத்தி இந்த இடத்துல வைப்பாங்க கவர் பிளாக். இப்படி வச்சு போய் செவுத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு, ராடு போய் இப்படி ஒட்டாமல் லாஸ்ட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்படி கட்டுவாங்க. இந்த கவர் பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்று கீழே ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. காட்டுறாருங்க எப்படின்னு. கீழே பார்த்தீங்களா, இது கீழே போய் ஸ்டீல் வந்து கீழே கிரவுண்டு டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு கீழே இதை வச்சு இது மேலே ராடு வைப்பாங்க. கசியாக மாட்டேங்குது. இங்கே வச்சுக்கிறாங்க பாருங்க கவர் பிளாக். இங்கே எடுத்து இங்கே வச்சுக்கிறாங்க. தெரியலையா? தெரியுதா? இங்கே ஒயிட் கலரில் அது இதை போய் டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்தாண்ட இந்த போர்டில் போய் டச் ஆகும். இந்த போர்டில் ஸ்டீல் போய் அந்த போர்டில் டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு கேப் வைக்கிறதுக்கு அது இங்கே ஒன்று வச்சுக்கிறாங்க, இங்கே ஒன்று வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் இப்போ வச்சுட்டு வராங்க. இங்கே வைக்கிறாங்க பாருங்க. பார்த்தீங்களா, அது ராடு போய் டச் ஆகுது அந்த இதுக்கு ஸ்ட்ரைட்டுக்கு. ராடு அந்த பக்கம் நோத்தி வச்சு வைக்கிறாங்க டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இது வச்சுட்டு அப்படியே விட்டுட்டுனா அது கீழே விழுந்துடும். இது பைண்டிங் ஒயர் போட்டு அதை கட்டினா அது கீழே விழாது. கீழே இருக்கிற சென்ட்ரிங் ஷீட்டெல்லாம் எடுத்து மேலே போட்டாங்க. இந்த சைடு கேப்பு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ காங்கிரீட் வந்துச்சுன்னா இதில் ஒரு ஸ்லோப் மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்லோப்பில் இங்கே ஒன்று போட்டோம், இங்கே ஒன்று பண்ணிட்டுக்கிறாங்க. இன்னும் இது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அது ஃபுல்லாக முடிஞ்சு. அப்படியே வந்து காங்கிரீட் போட்டாங்கன்னா அது ஃபுல்லாக முடிச்சிடுவாங்க இன்றைக்கி.